ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட மார்க் பேப்பருக்கான எந்த வீடியோன்னு தெரியல. சரி விடுங்க. தேர்ட் மார்க் பேப்பரா? ஒரு நாள் மாரத்தான் போனோம், அது சேர்க்காம ஃபோர்த் மார்க் பேப்பர். சரி, சம்திங். சரி, எப்படி அப்ரோச்னு நான் சொல்றேன். அது போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த வீடியோ நேத்து அப்லோட் ஆயிருக்காரு. உங்களுக்கு இன்னைக்கு தேர்ஸ்டே அப்லோட் ஆயிருக்காரு. வெனஸ்டே அப்லோட் ஆயிருக்கு. என்னன்னா, எனக்கு 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 பேசிக்கா இதே மாதிரி கான்செப்ட் மாதிரியே கிராமர் படிச்சு முடிச்சதும் கிராமர்ன்ற பாருங்க, கான்செப்ட்னா கிராமர், கிராமர்னா கான்செப்ட்னு பழகிடுச்சியா. கான்செப்ட் படிச்சு முடிச்சதும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. ஆனா அது இம்ப்ரூவ் ஆகல. எங்க இம்ப்ரூவ் ஆகுச்சுன்னா, இதே மாதிரி ஒரு மார்க் பேப்பர் டெய்லி ஒருத்தர் சால்வ் பண்ணுவார் யூடியூப்ல. யாருன்னா விஸ்வா சார். இப்போ அவர் எடுக்கிறது இல்ல, ஒரு காலத்துல எடுத்துட்டு இருந்தார் ரேஸ் சேனல்ல. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, டைமர் வச்சு சால்வ் பண்ண மாட்டாரு. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் டைமர் வச்சு சால்வ் பண்ண போறது இல்ல. 3 நாளா டைமர் வச்சு தான் போனோம். அது என்ன ஆகுதுன்னா, கான்செப்ட் எனக்கு தெரியுதுன்னு காட்டுறேன். ஆனா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உள்ள போகுது தெரியல. பேசிக்கா இது என்ன நடக்கும்னா, மார்க் பேப்பர் எடுத்துட்டு 35 கொஸ்டின் இருக்கா, 35 கொஸ்டினுக்குமான அப்ரோச் பார்த்தோ பார்க்காமலோ அப்ரோச். முன்னாடியே அந்த பேப்பர்ஸை நாங்க பார்க்காத பட்சத்தில் அப்ரோச் என்னன்னு சொல்லணும்னா, அதை நீங்க எக்ஸாம்ல எப்படி போடலான்றதை எடுத்துக்கு வைங்க. மேக்ஸிமம் என்ன, அதே 20 நிமிஷத்துக்கு பதிலா 25 நிமிஷம் ஆக போகுது, இல்ல 30 நிமிஷம் ஆக போகுது. அவ்வளவுதான், ஏன் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. அதனால இனிமேல் நம்ம கிளாஸ் டெய்லி எப்படி இருக்க போகுதுன்னா, டெய்லி ஐ வில் ட்ரை. இல்லைனாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் வீக்லி ஒரு 3 to 4 கிளாஸ் ப்ரிலிம்ஸ் மார்க் பேப்பர் ரெக்கார்டடா அப்லோட் ஆயிடும். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் மார்க் பேப்பர் ரெக்கார்டட். ஓகேவா? ஐ வில் ட்ரை அவ்வளவுதான். ஓகேவா? கன்ஃபார்ம் வருமானா ட்ரை பண்றேன். சரியா? ஓகேயா? போயிடலாம். இன்னைக்கு சாயந்தரம் டிஐ லைவ் இருக்கு, வந்துருங்க. சரியா? ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் லெவல்ல இருக்கும். ஒரே டிஐ தான் வந்துருங்க. சரி, வாங்க பேப்பருக்குள்ள போலாம். ரொம்ப பேச வேணாம். கோர்சஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. முதல் கொஸ்டின் ஆரம்பிக்கலாம். எடுத்ததும் பேப்பருக்குள்ள போனதும் கிளாஸ்ல இருந்தா எடுப்போமா? பட் பின்னாடி இதை எடுக்கணும், மறந்துடக்கூடாது. சரியா? 3, 4, 5 கொஸ்டின். அதுக்கப்புறம் 6 இருக்கு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன்ல இருந்து சிம்பிளிபிகேஷன் ஆரம்பிக்குது. சிம்பிளிபிகேஷன் போடுவோமா? 18% ஆஃப் 750 எவ்வளவுங்க? 18% ஆஃப் 750 50 டேபிள்ல 15 2 9 15s 135 பிளஸ் இது 40 by 100 0000 40 into 6 240. ரெண்டையும் ஆட் பண்ணங்கய்யா. 275 375 மைனஸ் 20 பிளஸ் 25 ஆயிரும், 400 ஆயிரும். ஸோ இந்த வேல்யூ 20. 400 என்ன ஸ்கொயர்? 20 ஸ்கொயர். அவசரப்படணும், பொறுமையா அப்ரோச் மட்டும் சொல்றேன். நீங்க அவசரமா பண்ணலாம் எக்ஸாம்ல. ஓகேவா? இது 9 பிளஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா சொல்யூஷன் கரெக்டா மட்டும் செக் பண்ணுங்க போதும். 9 பிளஸ் இது என்னங்கய்யா? 35, which is total of 44 divided by 11 plus question mark equal to 12. என்னடா இது? 9 plus 35 which is 44 by 11. கரெக்டா டிவைட் ஆகாதோன்னு நினைச்சிட்டேன். 4 இங்கிட்டு வரப்ப 8 ஆயிரும். ஆன்சர் 8. அடுத்து 3 by 8 8ல அடிச்சோம்னா 2 time balance 2 3 time 23 into 3 69 plus 24%. 24% is 24 by 2 into 7. 12 sevens are 84. 84 now 73 153. 153 plus question mark equal to 350ல பாதி எவ்வளோங்க? 175. ஆமா, மிச்ச டிஃபரன்ஸ் எவ்வளோ? அப்ப 222 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 17 ஸ்கொயர் என்னங்கய்யா? ஐயோ, 289 plus 5 cube என்னது? 125 into 3 which is 375. ஆட் பண்ணோம்னா 294 364 664 divided by 13 square 169 minus 3 166. 4 ஆல மல்டிப்ளை பண்ணுமா? ஆமா, 4 ஆல தான் மல்டிப்ளை பண்ணும். 4 காமனா இதோட வேல்யூ 4 ஈக்குவல் டு
எவ்வளவு 19 சார் 57 ஆட் ஆகுறப்ப ஆன்சர் 61 அடுத்த கொஸ்டின் இதெல்லாம் வச்சு கடைசி இந்த மார்க் பேப்பர்ல நான் ஆன்சர் போட்டு உங்களுக்கு ஏதாவது தப்பானா அப்பயே சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. 11 பிளஸ் 30% என்னங்க ஐயா? 0 கேன்சல் 189 மைனஸ் 32% ஆஃப் 250 என்னது? 32%னா 4 வாட்டி 10 வாட்டி 8 into 10 80 109 110 120 120 பிளஸ் 52% 52 4 சார் 208 328 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து 7/4 4 அடிச்சு கொடுக்கணும். 4 அடிச்சோம்னா 4 டேபிள் ஆகுமா? ஆகும், கண்டிப்பா ஆகும். 1 மிச்சம் 3 8 மிச்சம் 2 7 187 into 7 700 பிளஸ் 87 சார் 560 பிளஸ் 49 9 10 பேலன்ஸ் 1 12 13 பிளஸ் 40 இது ரெண்டுக்கும் 441 மைனஸ் 625 காமனா மைனஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, எவ்வளவுங்க? 4 84 184 ஸோ 5 இதுல 18 போச்சுன்னா 112 ஆமா 112 மைனஸ் இது 28 24 சாரி 24 24 போச்சுன்னா 1101 1101 இந்த சம் கொஞ்சம் வேற டைம் எடுத்துட்டோம். ஓகே 72% ஆஃப் 750 இப்பதான் பார்த்தோமா? இல்ல இந்த நம்பர் பார்க்கல, இது வேற. பை 2 into 50 டேபிள்ல அடிக்கிறேன். 2 36 into 15 எவ்வளோ? 540 பிளஸ் 64/2 into 9 50 டேபிள்ல அடிச்சுட்டு 32 9s are 39s are 270 2 9s are 18 270 288 ஆட் பண்ணோம்னா இல்ல இங்க முதல் சப்ராக்ட் பண்ணிடுவோமா? 288 போச்சுன்னா 0 இதுல 133ல 105 இதுல 500 போச்சுன்னா 550 550ல 40 போச்சுன்னா 510 is what percentage of 600? ஓகே, இதுதான் 6னா 1 எவ்வளோ? அவ்வளவுதான் 6 ஆல அடிச்சோம்னா 8 டைம் பேலன்ஸ் 85 தான் ஆன்சர். 85 ஓகே. நெக்ஸ்ட் 361 which is 19 plus 9 cube 729 minus 95% of 700 95% of 700 னா 95 7 சார் which means 35 கம்மியா இருக்கு. 35 போச்சுன்னா 665 729 738 748 இதுல இது போச்சுன்னா எவ்வளவு? என்ன 3 3 83 பிளஸ் டேஷ் ஈக்குவல் டு 45% ஆஃப் 240 45/100 into 240 ஓகே 0 கேன்சல் 2 டேபிள்ல 5 2 டேபிள்ல 12 5 டேபிள்ல 9 9 12 சார் 108 என்ன ஆட் பண்ண 5 15 25 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஓகே, மறுபடியும் ஒரு பை சார்ட் இருக்கு. ஓகே, இததான் அப்ப சார்ட்ல ஃபர்ஸ்ட் போடணும். இதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறப்ப குவாட்ராட்டிக், நம்மளோட ஃபேவரட் குவாட்ராட்டிக் இருக்கு. 9 7 சார் இது 66 வந்து 11 6 சார். இவன் பெரியவன் cannot be determined. 66 அதேதான் 11 7 சார் 54 9 6 சார் greater cannot be. என்னடா சிஎன்டியா வருது? டவுட் ஆயிடும். 2 வாட்டி தொடர்ந்து சிஎன்டி வந்தா டவுட் ஆயிடும். என்ன 3வது சிஎன்டிங்க? சாமா ஏதோ சம்பவம் இருக்கு. 3 குவாட்ராட்டிக் 3 சிஎன்டியா? ஓ ஏன்னா பயம் ஏத்தும். 11 6 சார் அப்படி பார்த்தாலும் இவன் கிரேட்டர் ஓகே, அப்படி பார்த்தாலும் இவன் தான் கிரேட்டர். சிறப்பு வருது. 11 6 சார் 9 7 சார் கரெக்டா தானே போடுறேன், ஆனாலும் சம்பவம் ஆகுதே. ஓகே, டவுட் வரும். இப்பதான் கண்டுக்க கூடாது. அவ்வளவு தேங்க்யூட்டாங்கன்னா 2 டிஐக்கு தான் போகணும், வேற வழி இல்ல. டிஐ முடிச்சுட்டு அப்ளிகேஷன் போலாம். டிஐ
பை சார்ட் என்ன சொல்லுதான்? பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டீச்சர் மேல் பிளஸ் ஃபீமேல் சொல்லுதான். பிக்யூஆர்எஸ்டில அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஆல் 5 டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் 2000. ஓகே, அப்ப டீச்சர்ஸோட கவுண்ட் பிக்யூஆர்எஸ்டில இங்க கொடுத்துருக்காங்க. எவன் பின்னு தெரியல. சார்ட் இன்னும் இறக்கணும். கிரீன் தான் பி. ஓகே, பிக்யூ ஆர் எஸ்டி. ஓகே, எல்லாத்துலயும் இருக்கிற டோட்டல் டோட்டல் டோட்டல். ரைட். 25% எவ்வளோ? 1/4 500. 18% எவ்வளோ? 360. 15% 300. 12% 240. மிச்சம் 30% 600. ஓகே, இதெல்லாம் டோட்டல்ஸ். அப்படியே சப்கொஷின் தாவிரம் எதுவும் கொடுத்துருக்கான் பாருங்க. 3:2ன்னு மெயில் ஃபீமேலுக்கு. இப்போ பாக்ஸ் பொண்ணு வேற வழி இல்லை. பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ். த்ரீ டு டூ 300 200 போட்டு வைக்கணுமானா இந்த இடத்துல போட்டு வைக்க வேற வழி இல்ல. 5:4 9ல டிவைட் பண்ணா 40 200 160. 2:1 200 100. 5:3 8 30 150 90. 7:5 12 350 250. கரெக்ட். ரைட். ஒரே நிமிஷம் போன் போன். ஓய் ஓகே, வாங்க சப்கொஷின் வேற. Find the ratio of number of male teacher in R to sum of number of female teacher in Q and S together. Male teacher in R 200. அதுக்கும் female teacher in Q and S. Female teacher in Q and S 250. 4:5. Yeah. 4:5. Find the difference between sum of number of male teacher in T and S together. Male teacher in T and S together 450. இதுக்கும் total teachers in R 300க்கும் ஆன difference 150. Done or done. ஒருவேளை in school Pல இவ்வளோ male and female teacher respectively using iPhone இருந்தா ஐபோன் யூஸ் பண்றது எவ்வளவு வேறு? ஓகே, மெயில்ல 40%, பீல மெயில்ல 40% 120. ஃபீமெயில்ல 35% 70. மொத்தம் 190 தான். ரைட். அடுத்து total number of teacher in S is how much percentage more than the number of female teacher in P. Total teacher in S 240 is how much percentage more than female teacher in P 200. Okay, even 5 part na even 6 part 1/5 more 20%. 20%. அடுத்து if the number of male teacher in M is 20% more than that in S. Mல இருக்க male teacher வந்து 20% more than S. 20%னா 380,000. Ratio of total teachers in Q and M is 6:5. இது 6 பார்ட்னா இவன் 5 பார்ட், which means இவன் 300 இருப்பான், இவன் ஃபீமேல் 120 இருக்கும். அததான் கேட்டிருக்கான். முடிஞ்சு. நான் இங்க இதை லைனை ரீட் பண்ணவே இல்லை. ஆனா இங்க இருந்து என்ன டேட்டா கிடைக்கும்ன்றதை எடுத்தோம்னாலே ஆன்சர் கிடைச்சிருக்கியா. மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸ்ல கெஸ் பண்ணலாம், சூப்பரா கெஸ் பண்ணலாம். மெயின்ஸ்லயே நிறைய இடங்கள்ல கெஸ் பண்ண முடியும். If the number of male teacher in another school K is 130, then find the average number of male teacher in PQK. PQK male teacher already 130 கொடுத்துட்டான். P and Q சேர்த்து 500. 630 divided by 3 210. எல்லாம் ஈஸியா இருக்கா? எல்லாம் ஈஸியா இருக்கு. வாங்க அப்படியே கேஸ்லெட் போவோம். அதுவும் ஈஸியா தான் இருக்கும். எப்படியும் கேஸ்லெட். சரி, டான்ஸ் அண்ட் எஸ்ஏ காம்படிஷன் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் 3 schools ABC. All the students each school have participated either in dance or in essay. ஓகே, அவ்வளவுதான். டேபிள் கெஸ் பண்ணியாச்சு. ABC 3 ஸ்கூலு, டான்ஸ், எஸ்ஏ, டோட்டல் ஸ்டூடெண்ட். அவ்வளவுதான் டேட்டா.
பிலிம்ஸ் கேஸ்லெட்லாம் தைரியமா இருக்கணும். அந்த 4 மணி நேரம் கேஸ்லெட்ட சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா, எல்லாம் டம்மின்னு தோணுங்க. டம்மின்னு தோணிரும். இதுக்கு பயப்படவே கூடாது. டேட்டா எவ்வளவு வேகமா எடுக்கிறோம் அவ்வளவுதான் மேட்டர். Ratio of students from B who participated in dance to number of students from A who participated in essay is 7:6. B ல டான்ஸ், A ல essay 7:6. ஓகே, அடுத்து average number of students who participated in essay from all three school is 320. average தான் 320. அப்ப total 960. எங்க 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 essayக்கு total 960. அடுத்து number of students who participated in dance from C is 560, which is 140 more than students participated B in dance. B விட 140 அதிகமா, which means 420 தான் 7 பார்ட்னா இவன் 6 பார்ட்ஸ் 360. இவங்க 2 பேரும் சேர்த்தா 600 வரணும். வருதான்னு பாப்போம். The number of students who participated in essay from C and A is 8:9. இது 9 பார்ட்னா இவன் 8 பார்ட் 320. அப்ப மிச்சம் 280. ஓகே, மிச்சம் தேவையான total number of students who participated in dance from school is 120 more than twice the number of students in B. number of students in B எவ்வளோ? 300, 700. இவனை விட twice 1400. அதை விட 120 அதிகமா இருக்குமா டான்ஸுக்கு மொத்தம். Number of students who participated in dance from all school is 120 more than twice the number of students in B. Correct. Okay. இப்போ மிச்சம் 420 முத கழிங்க. 1100. 1100ல 560 போச்சுன்னா மிச்சம் 540. விட்டு தாயா. கரெக்டா? கரெக்ட். 2 4 6 12. கரெக்ட். அவ்வளவுதான் சப்கொஷின். போல இந்த டேட்டா எடுக்கிற ஏன் பயப்படுங்க. Number of students from B who participated in dance is how much percent more or less than? B ல டான்ஸ் 420 is how much percent more or less than? C ல essay 320. எவ்வளோங்க மோர்? 0 0 21 16 5/16. ஐயோ 1/16 மறந்துடுச்சா? 1/80 ஆகும் இருக்கணும். 12.5, which means 1/16 is 1/16 என்னங்கய்யா? 6.25. அப்போ 5/16 is 31.25. 31.25% more. சப் கொஸ்டினும் கஷ்டமா வச்சிருக்கான்னு பயப்படக்கூடாது. முதல் கொஸ்டின் தான் அப்ப இருக்கும். Ratio of students from A who participated in essay to C who participated dance. A in essay, A ஓட essay 360, C ஓட dance 560. அவ்வளவுதான் 9:40. அடுத்து எனக்கு வச்சிருப்பான் டிஏ கஷ்டமா வச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கஷ்டமா வச்சிருப்பான். பார்த்ததும் பயந்துருவோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி. ஏல டோட்டல் என்னங்கய்யா? 360, 400, 900, 200. டிஃபரன்ஸ் 200. அடுத்த கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் D who participated dance is 25% more than number of students from C who participated in dance. So D ல டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றவங்க 25% மோரா. இதை விட 25% மோர்னா 700 ஆயிடுவாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் D is 1000. அப்ப எஸ்ஏ வந்து 300. அவ்வளவுதான் கொஸ்டின். If 25% and 50% of total students who participated in dance and essay competition won medals, then find the total number of students who won medal from all three schools. Okay. டோட்டல்ல இருந்து 25% டான்ஸ்ல 25%. இல்ல 25% என்னங்க? 80, 480. எப்படா எடுத்தேன்னா 1200ல 1/4 எவ்வளோன்னு எடுத்தேன். சாரி 380. சாரி, இதுல 1/4 எவ்வளோன்னு எடுத்தேன். 320ல 1/4 எவ்வளோன்னு எடுத்தேன். இதை இப்படி பிரிச்சுட்டேன். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இதுல 15%, இதுல 15%. 960ல 15% என்னது? 10%. 96 + 48 144. ஸோ ஓவராலா 424, 524. இதுதான் ஆன்சர். ஓகே, இன்னொரு கொஸ்டின் கஷ்டமா இருக்கு. கஷ்டம் இல்ல, டைம் கன்சியூம். Respective ratio between total students in C and number of students B who participated in essay.
ஸ்டூடெண்ட்ஸ் இன் சி அண்ட் டோட்டல் இன் சி தான் எடுக்கணும். டோட்டல் இன் சி 580 880 88க்கும் எஸ்ஏ ஆஃப் பி 28 4 டேபிள்ல 20 to 7 அடுத்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் வந்துருச்சு. Number of toy cycles sold by A is 20% more than toy trucks sold by same shop. Ratio of toy bikes sold to toy trucks sold is எவ்வளோ? Total number of cycle, bike, truck sold by shop is எவ்வளோ? Number of toy bikes sold by the shop எவ்வளோன்றாங்க. ஓகே, சைக்கிள், ட்ரக்கு, பைக் மூணு இருக்கு. ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பைக்குக்கும் ட்ரக்குக்கும் கொடுத்திருக்காங்க 7:4ங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? சைக்கிள் வந்து 20% மோர் தேன் ட்ரக்கா. ஓகே, 40 எழுதுன்னு வச்சுக்கோங்க. 20% என்னங்கய்யா? 8 48,000 அவ்வளவுதான். 110 158 இதுதான் 7900னா கொஸ்டின் என்னது? பைக் 70 எவ்வளவு? ஓகேங்க, வாங்க 158 அடிப்போம். அடிச்சோம்னா 5 வாட்டி கரெக்டா உழுது பாருங்க. 5 50 3500 இதுதான் ஆன்சர். அம்புட்டு தான். நெக்ஸ்ட் புரிஞ்சா என்ன பண்ணேன்னு? புரிஞ்சிருக்கும். டெம்போ டிராவல்ஸ் இவ்வளவு கிலோமீட்டர் இவ்வளவு டயத்தில். ஓகே, 300 by 7.5 40 km/h. ஓகே, ஸ்பீட் ஆஃப் கார் இஸ் 20% மோர் தென் டெம்போ. காரோட ஸ்பீடு 48. Find the time taken by car to travel 720. 2 partனா 3 part which means 30. 30 hours. Sorry, 15 hours. 2 partனா 3 part. 10 மணி நேரத்துல 480, 5 மணி நேரத்துல மிச்சம். Done. அடுத்து Chital can complete a work in 40 days, while Jiva can complete the same work in X plus 6 days. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 15 நாள்ல ஒர்க் பண்ணுவாங்க. சிட்டால் 40, சிட்டால் பிளஸ் ஜீவா சேர்ந்து 15. காமனா எடுத்தோம்னா 120 8 இங்க 8ஆல இங்க 3ஆல 3 இங்க 8 மிச்சம் 5. இவன் வந்து 24, ஜீவா வந்து 24 நாள்ல வேலையை முடிப்பான். ஸோ எக்ஸ் வேல்யூ 18, 3x 54 59 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 250 liter mixture of milk and water contain milk and water இந்த ரேஷியோல x plus 5 liter of milkக்கும் எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணோம்னா மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ ஆகுதான். அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன? ஓகே, செவன் இஸ் டு 3 இருக்கு இனிஷியலா. 250 லிட்டரோ அதான் நான் பார்த்தேன். ஏதோ ஒரு வேல்யூ 2 வேரியபிள் வர மாதிரி இருக்கேன். ஓகே, அப்ப 3னா 75. இது எவ்வளோ? இதோட ஆக்சுவல் வேல்யூ 175. இவனோட எக்ஸ் பிளஸ் 5 ஆட் பண்றோம், இவனோட 2x plus 15 ஆட் பண்றோம். ஸோ ஓவராலா எக்ஸ் பிளஸ் 180, இது 2x plus 90. 1 part 2 part தானே இருக்கு. ஆனா 8/7 இது 8 பார்ட்னா இது 7 பார்ட்னா மல்டிப்ளை தான் பண்ணா ஈஸியா இருக்கும். டைரக்டா எடுக்க முடியுமானா முடியும், பட் அதை கம்பேர் பண்றப்ப மல்டிப்ளை இஸ் பெட்டர். ஸோ 7x plus 18 7s 126 ஆமா 1260 ஈக்குவல் டு 2x 16x plus 9x 720. இங்க 9x வரும், இங்க சப்ராக்ட் ஆகிறப்ப 0 4 5 540. எக்ஸ் வேல்யூ 60. இது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். Jiva spent X% of his income on rent, 20% of remaining income on food, 5,200 on transport, and saves the rest, which is amount எவ்வளோ out of total income எவ்வளோ? Find the value of X. ஓகே, டோட்டல் இன்கம்ல எவ்வளோ சேவ் பண்ணா? 5600. அது போக டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ பண்ணா? 5200. மிச்சம் எவ்வளோ இருந்திருக்கும்? 18,000. அதுல எவ்வளோ செலவு பண்ணிட்டான்? எவ்வளோ ஒரு அமௌண்ட் செலவு பண்ணிட்டான்? மிச்சத்தை மிச்சம் இங்க வந்து ஒரு 5x இருக்குன்னு வச்சுக்குவோம்.
இங்க 18,000 மைனஸ் 5x காலி பண்ணிடும். ஓகேவா? இதுல 20% என்ன பண்ணிடுறான்? ஃபுட்டுக்கு வச்சிடறான். மிச்சம் 4x தான் என்னதுன்னா இந்த ரெண்டும் சேர்ந்த வேல்யூ. ஆமாவா? 5800 10,800. இதுதான் 4 பார்ட்னா 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான் சம்மே. 4 பார்ட் 2700. மிச்சம் 5 பார்ட் 10,000 13,500. 13,500 ஆமா. மிச்சம் எவ்வளவுங்க? மிச்சம் எவ்வளோ? மிச்சம் என்ன 4,500. இதுல எவ்வளவு பர்சன்டேஜ்? 25%. அம்புட்றா ஆன்சர். இந்த எக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வேற எக்ஸ். இது வந்து இதுல எவ்வளவு பர்சன்டேஜோ அந்த எக்ஸ். ஓகேவா? 25% தான் ஆன்சர். இந்த எக்ஸ் வேற. ஓகே, இது வேற. இது கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கோங்க எல்லாம். கேபிட்டல் எக்ஸ் ரைட். புரியுதா? 18,000த்துல எவ்வளவு செலவு பண்ணிட்டா மிச்சம் 5x இருக்கும். அந்த 5xல 20% 1x போக மிச்சம் 4x தான் இவன் வச்சிருக்க டிரான்ஸ்போர்ட் அண்ட் சேவிங். அப்ப டிரான்ஸ்போர்ட் அண்ட் சேவிங் தான் 4 பார்ட்டா 5 பார்ட் எவ்வளவு? அதுதான் இங்க வந்துடும். இந்த 5 பார்ட்னா 13,500னா மிச்சம் 4,500 என்ன பண்ணிருப்பான்? ஃபுட்டுக்கு செலவு பண்ணிருப்பான். சரி, ரெண்டுக்கு செலவு பண்ணிருப்பான். இப்ப ரெண்ட் இதுல எவ்வளவு பர்சன்டேஜ்? தட் இஸ் எக்ஸ். ரைட். Cost of fencing a rectangle ground is இவ்வளோ at rate of இவ்வளோ. Okay. If ratio of length to breadth இவ்வளோ, then find the length of the ground. Question என்னது? fencing a rectangle groundனா மரச்சி புல் நட்டுறதா? ஐயோ, அது பேரு விவசாயத்துல நெல்லு போடுறதா? இல்ல, சரி ஏதோ ஒண்ணு. ஓகே, ஏதோ பண்றாங்க ஒரு ரெக்டாங்கிள் கிரவுண்ட்ல. மொத்தமா ஏதோ வேலை பாக்குறாங்க. சோ மொத்த ஏரியா வேணும். ஏரியாவை இவ்வளவு ரேட்டு பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு. பெர் மீட்டருக்கு இல்ல, பெர் மீட்டர் ஸ்கொயர். ஃபென்சிங்னா சுத்தி வேலி போடுறதுயா. சாரி, பெரிமீட்டர் தானே. பெரிமீட்டர் தான் வேணும். பெரிமீட்டர் தான் வேணும். பெரிமீட்டர் தான். கரெக்ட். ஃபென்சிங்னா வேலி. ஃபென்ச்னா வேலி. பெஞ்சுனா வேலி. வேலி சுத்தி ஒரு கம்பியாச்சும் போடுவான்ல. அப்ப அது வந்து ஃபுல் ஏரியாவுக்கு போட மாட்டான். இதுக்கு வேற ஏதோ சொல்லுவாங்க. கிராஸ்பிங்கோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. சரி, அதை ஒண்ணு. இந்த இடத்துல வேலி போடணும்னா பெர் மீட்டருக்கு இவ்வளோனா, பெர் மீட்டருக்கு இவ்வளோனா மொத்தம் எவ்வளவு மீட்டர் போட்டிருக்கான்னு மொத்தம் கண்டுபிடிப்போம். 7.5 75 போட்டு மேல 0 போட்டுக்கிறேன். 75 டேபிள்லயே அடிக்கும். 4 வாட்டி 300 மிச்சம் 37. 5 வாட்டி 450. மொத்தம் 450 மீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 9x 18x தான் 450. அப்ப நம்மளுக்கு தேவை 5x எவ்வளோ? அவ்வளவுதான் கொஸ்டின். 18 2 times 5 times 25 into 5 125 தான் ஆன்சர். லென்த் இதான் பெரிமீட்டர். மொத்தமா ஃபென்ஸ் பண்றதுக்கு ஒரு மீட்டருக்கு இவ்வளவு. ஒரு மீட்டருக்கு எவ்வளோன்னு மொத்தம் எவ்வளோ? அப்போ மொத்தம் எவ்வளோ? 450 மீட்டர் வேலி போட்டிருக்கான். 450 மீட்டர் வேலி போட்டிருக்கானா அதான் பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஃபார்முலா 2 into L into 2 into L plus B. L plus B 9 2ஆல மல்டிப்ளை பண்ணா 18x தான் இந்த டோட்டல் மீட்டர்னா நம்மளுக்கு தேவை லென்த் 5x எவ்வளோ? 125. நெக்ஸ்ட் இன்னும் நடுவுல கொஞ்சம் அப்ளிகேஷன் இருக்கு. 2 3 கடைசியா 6 அப்ளிகேஷன் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போறோம். தப்பில்ல. Radius of cylinder is equal to radius of sphere. Total surface area of sphere is இவ்வளோ centimeter square. Height of cylinder is இவ்வளோ less than the volume. Height of cylinder is இவ்வளோ, then volume of cylinder எவ்வளோன்னு கேட்குறான். ஓகே, சிலிண்டருக்கும் ரேடியஸ் ஸ்பியருக்கும் ரேடியஸ் சேம். சர்ஃபேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்னங்கய்யா? மறந்து போச்சா? 4πr². 4πr². 4 into 22/7 into r² equal to இந்த வேல்யூ 616. 88ல அடிச்சிருவோமா? டைரக்டா அடிச்சிருவோம். 88ல வந்து 7 வாட்டியா? 7 வாட்டி 7 ஸ்கொயர். அப்ப ஆர் வேல்யூ 7. இதுதான் சிலிண்டர் இருக்கும். h 10. அவன் கேட்கறதுனால வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr² h. πr² h 22/7 into r². 7 into 7 into h 10. 7 கேன்சல். இது ரெண்டையும் மொதல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்புறம் இது ஈஸியா இருக்கும். 140 154 0.
இம்புட்டுதான், இம்புட்டுதான். இன்னும் 5 சம்மு தான். வாங்க. Again invested 8,000 on simple interest at rate of euro. If interest earned after 3 years is euro, then the value of 3t. Okay, இங்க பாருங்களேன். 1/8 இன்ட்ரெஸ்ட். 1/8னா ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் வரும். 7 வருஷத்துக்கு 7000 ரூபாய் வந்திருக்கும். அப்ப டீயோட வேல்யூ 7. 3t 21 பிளஸ் 4 25 தான் ஆன்சர். கண்ல போடுற சம்மா. Shopkeeper marked the price of book 40% above the cost price, which means cost price marking price another 5 na இது 7 and sold it after giving a 2 discount of 15 and 10%. 500 போயிருமா? 500 700 ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ல 10% போச்சுன்னா முதல் டிஸ்கவுண்ட்ல 15% இருக்கும். அதான் பெட்டர். 15%னா ஒரு 70 குறையும், ஒரு 35 குறையும். மொத்தமா எவ்வளவு குறையும்? 630 600 595 595ல ஒரு 10% போச்சுன்னா 59.5 போயிடும். சூப்பரா. 59.5 which means approximately 60 போச்சுன்னா 535.5. ஓகே, இந்த வேல்யூ தான். இந்த வேல்யூனா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? ஒரு 0 கூடும், அவ்வளவுதான். 5000. ஏன்னா இந்த வேல்யூக்கு ஒரு 0 கூடி இருக்கு. அம்புட்டு தானே. நெக்ஸ்ட், பிரசன்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சுமையா அண்ட் தன்வி எஸ் இவ்வளவோ ஆவரேஜ் ஏஜ். அப்ப சுமையா பிளஸ் தன்வி 76. ரேஷியோ ஆஃப் சுமையா அண்ட் தன்வி ஆஃப்டர் 4 years ஃப்ரம் நவ் இஸ் இவ்வளோ 10:4. இப்ப கரண்ட் ஏஜ் 10x - 4 11x - 4. ஸோ இந்த +4 இங்கிட்ட ஆட் ஆகுறப்ப 84 தான் 21x. ஸோ எக்ஸ் வேல்யூ 4னா தன்வி 8 years பிஃபோர் ஃப்ரம் நவ். இப்போ இருந்து 8 வருஷம் முன்னாடி. கரண்ட் ஏஜ் ஆஃப் தன்வி என்னது? 11 4 44 40 40க்கு -8 பண்ணோம்னா 32. நெக்ஸ்ட், கிருத்திக் distributed 90 pens among Arjun, Hema, Vijay. Number of pens received by Arjun was 20% more than Hema. Hema 5னா இவன் 6. While pen received by Vinay வந்து 6 less than Hema. 5x - 6. 5x 6x. Okay. Find the ratio of pens received by Arjun, Hema, Vinay respectively. Okay, the total தான் 90. So 96 equal to 16x. X value 6. X value 6னா 36:30:24. 6:5:4. அம்புட்டு தான். அடுத்த கொஸ்டின். Nigarika brought 2 articles at same price. ஒரே பிரைஸ்ல வாங்குறா. If she sold first at இவ்வளோ while second at இவ்வளோ, overall profit 16. Then find the cost price of each article. Okay, done. ஓவரால் ப்ராஃபிட் இவ்வளோ. ஓகே, ஓவராலா எவ்வளவுக்கு வித்திருக்கா? 1140 1740 தான். 116னா 50 எவ்வளோன்னு பார்க்க. இது வந்து என்னது? நான் 100 டோட்டல் காஸ்ட் பிரைஸா வச்சுக்கிட்டேன். அப்ப 50 எவ்வளோன்னு பார்த்தா வேலை முடிஞ்சு. சோ நான் என்ன பண்ண போறேன்? 116 இதை 100ன்னு மாத்திட்டு 232ன்னு மாத்திக்கிறேன். இதையும் டைரக்டா அடிக்க போறேன். 16 டேபிள்ல வருமா? 4 டேபிள் அடிப்போம். 5 டைம் பேலன்ஸ் 3 8 டைம் 8. 4 டேபிள் அடிச்சோம்னா 4 டைம் பேலன்ஸ் 135. 58லயே அடிக்க முடியாதா? 58 என்ன? அது 29ல 2 டைம் 29ல 1 பேலன்ஸ் 29 டேபிள்ல வராதா? வருமே, கண்டிப்பா வரும் எனக்கு தெரிஞ்சு. பேலன்ஸ் 14 5 5யா? ஓகே, 1500/2 750 தான் ஆன்சர். நெக்ஸ்ட். தேங்க்யூ, டாடா, பாய் பாய். இருங்க, ஆன்சர் செக் பண்ணிக்குவோம். யாவது தப்பா இருந்துச்சுன்னா போச்சுல. ஏதேனும் தவறாகி இருந்தால் போச்சு. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னடா இவ்வளவு நேரம் கான்பிடண்டா போட்டு ஓமையிலேயே நம்பிக்கை இல்லையானா? நம்ப மாட்டேன். எப்பயாவது ஏதாவது தப்பாகும், வாய்ப்புகள் அதிகம். யாராலையும் 100% அக்யூரசியில எப்பவுமே போட முடியாது. சரியா? பொறுங்கய்யா போடுவோமா ஒன்னொன்னா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் போட்டோம்?
31.25 கரெக்ட். 9:40 கரெக்ட். 200 ஓகே. இது என்னது? ரேஷியோ தானா? 300 300 300 ரவுண்டு போட்டிருக்கோம். இதுக்கு தான் ரவுண்டு போடுறது. 524 22:7 3500 15 15 என்னமோ பார்த்தோமே. 15 தான் ஆன்சரு. 15 தான். 2 பாக்ஸ் போட்டனால கன்ஃபியூஸ் ஆச்சு. 59 நெக்ஸ்ட் 60 நெக்ஸ்ட் 25% 25 அடுத்து நிறைய பாக்ஸ் போட்டுறேன் அவசரத்துல. 125 இதுலதான் தப்பு வரும் வந்துச்சுன்னா. நமக்கு அதுலலாம் தப்பு வராது. 22 61 328 1101 85 25 4:5 150 150 வரல பாருங்க. இதுக்கு எனக்கு ஆன்சர் 150 வரல. சரி வாங்க என்ன தப்புன்னு பாப்போமா? மறுபடியும் செக் பண்ணு. இதுதான் இந்த டெஸ்ட்டை நான் அங்க போட்டேன்னா தெரியும். பட் இப்பதான் பாக்குறேன்னா அதனால தெரிய மாட்டேங்குது என்ன தப்புன்னு. வாங்க வாங்க வாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் மெயில் டீச்சர்ஸ் இன் T&S டுகெதர். T&Sல மெயில் டீச்சர் வந்து 450 தப்பா போட்டிருக்கேன் பாருங்க. 500 கேர்லெஸ் மிஸ்டேக். 500 அண்ட் டோட்டல் டீச்சர்ஸ் இன் 300 கேர்லெஸ் மிஸ்டேக் 200. டன் 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 200 தான். இல்ல வேலை இங்க மிஸ்டேக் ஆச்சு. பாக்ஸ்ல மிஸ்டேக் ஆகல, மொத்தமா போயிருக்கும். 190 20 120 210 சிஎன்டி. மூணுமே சிஎன்டி வந்துச்சுல. சிஎன்டி சிஎன்டி ஓகே. மூணுமே கரெக்ட் ஆயா. 1540 25 5000 32 6:5:4 750 அவ்வளவுதான்யா. சூப்பர், சாதிச்சிட்டோம். அம்பட்டு தான் எல்லாமே கரெக்ட். ஒண்ணே ஒண்ணு மட்டும் தவறாக செஞ்சுட்டோம். ஓகே டன். அப்ப இன்னைக்கு 34 அவுட் ஆஃப் 35 இப்படி போடக்கூடாது. 33.75 டைமிங் வச்சிருந்தா இது இன்னும் குறைஞ்சிருக்கும். ஒரு 28 வந்திருக்கும். ரைட், முடிச்சுக்கலாம். டாடா பை பை. இந்த செஷன் உங்களுக்கு எது பெட்டரா இருந்துச்சுன்னு முதல்ல சொல்லிருங்க. மார்க் லைவ் மார்க் அது டெய்லி போட முடியாது, சம்பவம் ஆயிடும். நம்ம சைட்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம சைட்ல இன்டர்ஃபேஸையும் நான் மாத்த சொல்லியிருக்கேன். இன்டர்ஃபேஸும் நம்மளுக்கு எக்ஸாம் ஓரியன்டல்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம சைட்ல லைவ் மார்க் போகும். உங்களுக்கு வந்து டைமர் வச்சு 20 மினிட்ஸ் வச்சு அந்த டயத்தில் வேகமா போடுறது பெட்டரா இருக்கா, இல்ல இந்த மாதிரி பொறுமையா அப்ரோச் சொல்லி தரது பெட்டரா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு இம்ப்ரூவ் ஆன மெத்தட் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது பெட்டரா தோணுதுன்னு சொல்லுங்க நடத்துறப்ப. ஏன்னா இதுல வந்து நான் எல்லா கான்செப்டையும் அப்படியே மெல்ல சொல்லிட்டே போக முடியுதா? அங்க வந்து அப்படியே கட கட கடன்னு போட்டு ஓடிடுவேன். இதெல்லாம் இவ்வளவு எழுதவே மாட்டோம். சோ உங்களுக்கு புரியுதான்னு ஒரு டவுட் வருது, அதனாலதான். ஓகே தண்ணியா முடிச்சுக்கலாம். நமக்கு இம்ப்ரூவ் ஆனா அப்ரோச்ச சொல்லியாச்சு. உங்களுக்கு எப்படின்னு பாத்துக்கோங்க. சொல்லுங்க, கமெண்ட் போடுங்க, எதுனாலும் போடுங்க, பாத்துக்கலாம். ஓகேயா முடிச்சுக்கலாம். டாட்டா பை.